இந்த வீடியோவில் காஞ்ச பூலேருந்து சாம்பிராணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸு, அதுக்கப்புறம் சாமிக்கு போடுற சாமந்தி பூ, மல்லிப்பூ, அது காஞ்சதை எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் உங்கள்கிட்ட சாத்துக்குடியாவது இல்லை ஆரஞ்சு பழம் தூள் இருந்தால் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட சந்தனம், கற்பூரம், ஏலக்காய், பட்டை போட்டுக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வாசனை பொருட்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர், அப்புறம் நெய் தேவைப்படும். இந்த ஆரஞ்சு தோலில் உள்ளே ஏதாவது அந்த சொலை ஒட்டிகிட்ருக்குன்னா அதை எடுத்துடலாம். அதே மாதிரி பூக்களாகவும் காம்பை எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த இதழ்கள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ ஃபஸ்ட்டு பூவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாத்துக்குடி தோல் அது போட்டுக்கலாம். சந்தனம், கற்பூரம், அப்புறம் ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப நைஸாக அரைப்படலை, மிக்ஸி ஜாரில் இவ்வளோ தான் அரைக்க வந்தது. பட் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த பவுடர் கூட ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அந்த ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும், கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கோன் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கோனுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு பேப்பர் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதில் பாதி மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா இப்படி கோன் மாதிரி வந்துடும். அப்புறம் அந்த கோனுக்குள்ளே நம்ம இந்த பவுடரை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கையில் அழுத்தி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் அந்த கோனை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அந்த சாம்பிராணி ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இது இல்லாமல் நம்ம இப்போ உங்களுக்கு அந்த பேப்பர்லலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கையிலேயே கூட அதை இது பண்ணலாம். நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா மஞ்சளில், அந்த மாதிரி இதை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்படி இப்படி அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த கோன் ஷேப்பில் வந்துடும். ஓகேங்களா? அதனால் அந்த பேப்பரில் பண்ணால் நல்லா பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். இது ஓரளவுக்கு கோன் ஷேப் மாதிரி வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ இதை இப்போ நம்ம வெயிலில் நல்லா டைரக்ட் வெயிலில் ஒரு 2 இல்லை 3 நாள் நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இப்போ காய வச்ச பிறகு நம்ம இதை சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம கொளுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செய்யும்போதே ரொம்ப வாசனையாக இருந்தது. எல்லாம் வாசனையான பொருட்கள் போட்டிருக்கிறதுனால சாம்பிராணியும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.